ஹை ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பெரி நம்ம அதில் எந்த மாதிரியான ட்ரேட்ஸ் எடுத்திருந்தோம், இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், நாளைக்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்னிங் நம்ம கிஃப்ட் நிஃப்டி 100லேருந்து 150 பாயிண்ட் ரெண்ட்டு கேப் அப்பில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. நம்ம மார்க்கெட் அரௌண்ட் ரெண்ட்டு ஒரு 40-50 பாயிண்ட் ரெண்ட்டு கேப் அப்பில் ரெண்ட்டு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட்டு நல்லாவே ரைஸ் ஆகிட்டு நம்மளோட ரெசிஸ்டன்ஸு இதுதான் நம்மளோட டெலகிராம் சேனலு. இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம டெய்லிக்கும் மார்னிங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிடுவோம். எஸ்டர்டேவும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட R3யில் மட்டும் மார்க்கெட்டு கரெக்டாக ரிவர்ஸ் ஆச்சு. இன்றைக்கும் நம்மளோட R3 பார்த்தீங்கன்னா 24,161 அந்த இடத்துல கரெக்டாக மார்க்கெட்டு எக்ஸாக்டாக ஹை 159 வச்சுட்டு மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, இதில் நம்ம எந்த மாதிரியான ட்ரேட்ஸ் எல்லாம் எடுத்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன் நான் எடுத்திருந்தேன். ஓகேங்களா, இந்த கால் ஆப்ஷனில் ஒரு 20-30 பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்தோம். அப்புறம் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டில் ரிவர்ஸ் ஹேமர் உளுந்தொட்டி கரெக்டாக எக்ஸாக்டாக 9:55 நான் அதாவது இந்த கேண்டிலோட ஸ்டார்டிங்கை நான் என்ட்ரி எடுத்துட்டேன். இதை நான் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் நான் போட்டிருந்தேன். 130 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு அதோட டைம் பார்த்தீங்கன்னா 9:55 நான் என்ட்ரி ஆகிட்டேன். ஆக்சுவலாக இந்த கேண்டிலே நான் என்ட்ரி ஆகிட்டேன். என்ட்ரி ஆனோட்டி மார்க்கெட்டில் நான் 210க்கு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் சைட்வேஸாக இருந்துச்சு. திரும்பி மார்க்கெட்டு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ்லாம் ட்ரிகர் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகும்போது திரும்பி அதே கால் ஆப்ஷனும் எடுத்திருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா திரும்பி அதில் ஒரு 30-40 பாயிண்ட் நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ரொம்ப நேரமாக சைட்வேஸில் தான் இருந்துச்சு. இந்த இடத்துல நான் ஒரு 0-0 ட்ரை பண்ணியிருந்தேன். ரீசன் என்னென்னா, அந்த டைமில் சென்செக்ஸில் 77,300 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு புட் சைடு ஏற ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு. 77,500 வரைக்கும் வருவான்னு சொல்லிட்டு நான் மார்க்கெட்டை எதிர்பார்த்து 77,500 நான் இப்போ கால் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். அந்த கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 30 பாயிண்ட் என்னமோ நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல ஷார்ட் கவரிங் இருந்துச்சு. நான் மார்க்கெட்டை ரீடெஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல எடுத்திருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 40-45 எடுத்தது ஒரு 80 ரூபா பக்கம் புக் பண்ணிட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம். இதுதான் நம்ம 0 to ஹீரோ பிளானு. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் கால்ஸ் எதுவும் நம்ம தர மாட்டோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு மார்க்கெட்டோட டேட்டா ஓஏ என்ன சொல்லுது, எந்த பக்கம் ஓஏ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது உங்களோட ட்ரேடிங் கேரியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது லைவ்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வீக்கெண்டு நம்ம கிளாஸஸ் ஃப்ரீ கிளாஸஸ் அவைலபிள் பண்ணுவோம். அதுலேயும் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கால்ஸ் எதிர்பார்த்து யாரும் இந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாங்க. இது கால்ஸுக்காண்டியான குரூப்ஸ் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா பியூர் அண்ட் பியூர் எஜுகேஷனுக்கு மட்டும்தான். நம்ம கால்ஸுக்கு தனி குரூப் வச்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது டீட்டெயில்ஸு எவ்வளோ அப்படின்றது சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நாளைக்கு மார்க்கெட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் பார்த்தா, மார்க்கெட்டுக்கு இப்போ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தா 23 ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும் பட்சத்தில் 23,200 பிரேக் பண்ணும் பட்சத்தில் 250 மேல் சைடு கீழே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 24 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகும். மைனஸ் சப்போர்ட்டாக 24,070 50லேருந்து 70 வரைக்கும் ஒரு மைனஸ் சப்போர்ட்டாகவும் மார்க்கெட்டு ரியாக்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோர்சஸ் அவைலபிள் பண்ணிட்டு இருக்கோம். அதில் உங்களுக்கு 10 விதமான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அந்த கோர்ஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது எல்லாமே லைவ் டேட்டா பேஸ் பண்ணி தான் இருக்கும். எதுவுமே உங்களுக்கு இண்டிகேட்டர் பேஸ்டு எதுவுமே இருக்காது. பேங்க் இது 9 ஸ்ட்ராட்டஜியுமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு அண்டு லாஜிக் பேஸ்டாக இருக்கும். மார்க்கெட்டை லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.